நிர்மலா, செல்வத்தை பத்தி எனக்கு தெரியும். பொய் சொல்ற ஆள் அவன் கிடையாது. அதுலயும் உன்னை பத்தி தப்பா சொல்ற அளவுக்கு அவன் கீழ்த்தனமானவன் கிடையாது. உண்மையை சொல்லு. ஹோட்டலுக்கு போனியா? இல்ல, எதுக்காக கேக்குறேன்னா, நீ ஏதோ வேலைக்காக போய் தச்சையெல்லாம் உன் பக்கத்துல யாராவது நின்னு அதை செல்வம் பார்த்து தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்கிட்ட உண்மையை சொல்லு. செல்வன மாதிரி நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? இப்படி ஆளுக்கு சந்தேகப்பட்டு என்ன அசிங்கப்படுத்துறதை விட பேசாம என்ன கொன்னு போட்டுருங்க. நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஏண்டா நீ அவன மாதிரியே பேசுறியா? வாய மூடுறா. நான் ஒன்னும் என் பொண்ணு அப்படியெல்லாம் வளர்க்கல. அம்மா, இப்படி அண்ணனை சந்தேகப்பட்டா நான் எங்கம்மா போவேன்? நீ அழாதம்மா, நான் இருக்கேன் உனக்கு. நான் இருக்கும்போது நீ எங்க போவ? எல்லாம் தனியா போறதுனால பேசுற பேச்சு. டேய் டேய் மாணிக்கம், உன் புத்தி மாறி போச்சுடா. போப்பா போ, எங்களெல்லாம் மறந்துட்டேடா. அங்க போய் சந்தோஷமா இருப்பா. போப்பா போ. கூட போறது தங்கச்சியே சந்தேகப்படுறானுங்களே. தம்பி, செல்வம் எங்க? அதான் அங்க இருக்காரு. ஐயா, செல்வம் எங்க? அதோ அங்கே இருக்காப்லையா? வாங்கண்ணே. என்ன இந்த நேரத்துல? உட்காருங்க. டேய் சேர் கொண்டாடு. ஏய், என்னடா இதெல்லாம்? எது? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடா? சாதாரண டீயும் பண்ணும் ஏழைகளின் தேசிய உணவு. சாப்பிட்றீங்களா? ஏய், சாப்பிட வேண்டிய நேரத்தில் ஒழுங்கா சாப்பாடு சாப்பிடாம என்னடா இது டீ பண்ணலாம் சாப்பிட்டுட்டு இருக்க? என்னைக்கா ஒரு நாள் தானே டெய்லியா சாப்பிட்றோம். நீ இப்படி சாப்பிடாம வேலை செய்யறது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னண்ணே, நீங்க படாத கஷ்டமா நான் பட்டுட்டேன்? அப்ப இல்ல, நான் சாப்பிடல. இப்ப அந்த நிலைமையில இருக்கும். என்னடா இதெல்லாம்? அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்து இது பாருங்க, உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல? தெரியும், போய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியுது, அம்மாவுக்கு புரியணும்ல? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில என் பேச்சை காதுல வாங்கிட்டு நிர்மலாவை கண்டிச்சாதானே நாளைக்கு அவளுக்கு ஒரு பயம் இருக்கும். அதை விட்டுட்டு நிர்மலாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன திட்டினாங்கன்னா எப்படி? டேய், அம்மா தானே திட்டினாங்க, பெருசா எடுத்துக்கத விடு. அம்மா என்ன திட்டுறது பெருசும் கிடையாது புதுசும் கிடையாது, அதனால எனக்கு வருத்தமும் கிடையாதுண்ணே. என்ன திட்டுற சாக்குல நிர்மலா தப்ப கண்டிக்காம விட்டாங்கன்னா நாளைக்கு பாதிக்க போறது நிர்மலா வாழ்க்கை தானே. நீ சொல்றதும் சரிதான்.